Hello students, welcome back to Sasi Academy Online. மல்டிப்ளிகேஷனோட மேஜிக்ஸ் ஒண்டர்ஸ் இதெல்லாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறையா இருக்குது. மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸு, டிப்ஸு, மேஜிக்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. கோத்ரூ பண்ணுங்கள். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பியூட்டி இன் 5 மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். 5 மல்டிப்ளிகேஷன் வித் டபுள்ஸ், ட்ரிபிள்ஸ், ஃபோர்ஸ் இந்த மாதிரி எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த டபுள்னா என்ன, ட்ரிபிள்னா என்ன அப்படின்னா சேம் நம்பர் வாண்ட் டு ரிப்பீட் இன் 2 டைம் ஆர் 3 டைம்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா 77 டபுள்ஸ். இது வந்து 5ஓட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஒரு செகண்டில் நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். எப்படின்னா 7 5s எவ்வளோமா 35. அது ஒரு ஸ்டெப்பு கேப் விட்டு எழுதிக்கங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி இன்பிட்வீன் எழுதிருங்க. 385 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 99 × 5 வேணும் அப்படின்னா 495 எப்படி வந்தது? 9 5s 45 அப்படிங்கிறத 4ஐயும் 5ஐயும் கார்னரில் எழுதிடுறேன். 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி சென்டரில் போட்டுறேன். ஸோ 495 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இப்போ நீங்கள் இதை டக்குன்னு சொல்லிடுவீங்க பாருங்கள். 66 × 5 அப்படின்னா என்ன வரும்? 330. எப்படி? 6 5s 30 அதை கார்னரில் எழுதிடணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3, அது வந்து சென்டரில் வந்துடும். இது எல்லா டபுள் நம்பர்ஸ்க்கும். டபுள் நம்பர்னா 11 22 33 44 55 66 77 88 99 இந்த மாதிரி எல்லா டபுள் நம்பரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ டபுளுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமா அப்படின்னா இல்லை, ட்ரிபிள்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ட்ரிபிள்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் தான். வேறு ஏதாவது ஒரு ட்ரிபிள் நம்பர் எடுத்துக்குவோம். இதையே எடுத்துக்கலாம். 777 × 5 வேணும் அப்படின்னா 5 7s 35 அப்படின்னு எழுதிட்டு இடையில இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 8. அதை வந்து 2 டைம்ஸ் எழுதணும். இங்கே வந்து 3 ட்ரிபிள்ஸ் இருந்தது, 3 டிஜிட் இருந்தது அப்படின்னா யூ வாண்ட் ரைட் 2 டைம்ஸ். இங்கே வந்து டபுள் டிஜிட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுற நம்பரை ஒரே ஒரு டைம் எழுதணும். அப்போ 4 டிஜிட் இருந்ததுன்னா 47 × 5 அதாவது 7777 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன வரும்? அதே 3 5 எழுதிட்டு இங்கே 4 டிஜிட் இருக்குது. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ண வரக்கூடிய 8ஐ வந்து 3 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்டை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டபுள்ஸாவோ ட்ரிபிள்ஸாவோ அல்லது 4 டிஜிட்டாவோ அல்லது 5 டிஜிட்டாவோ சேம் நம்பர் ரிப்பீட் ஆகி அது 5ஓட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். என்ன ரூலு? 7 அந்த லாஸ்ட் டிஜிட்டையும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2 கார்னரில் எழுதிக்கணும். அதை ஆட் பண்ணி சென்டரில் எழுதணும். அந்த சென்டரில் எழுதுறது எத்தனை டைம் எழுதணும் அப்படின்னா 2 டிஜிட் இருந்துச்சுன்னா 1 டைம் எழுதணும். 3 டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 டைம் எழுதணும். 4 டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 டைம் எழுதணும். 7 டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 டைம் எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் நிறைய நம்பர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் போய் கோத்ரூ பண்ணுங்கள். Thank you.